உழைத்து வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்பவர்கள் 99% கூட வச்சுக்கலாம். இந்த 1% தான் குற்றச்செயல். அந்த குற்றச்செயலுக்கு அடிப்படையாக அமையிறது என்ன? ஒன்று, போதை பழக்கம் தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். ஏன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். போதை அடிச்சிட்டா வேலைக்கு போகிறது பிடிக்காது, தூங்குவான், போதையிலே இருப்பான், வேலை இருக்காது. வேலை இல்லைன்னா வருமானம் எப்படி இருக்கும்? போதை பொருள் வாங்குறது காசு வீட்டில் திருடுவான். அவர் எப்படி போவார்? அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி 6 கார் கருப்பு கலரில் பார்த்துறீங்களா? அப்படியே பொட்டிக்கிட்டுலாம் வச்சுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கணும். என்னடா நாங்களாடா தீவிரவாதிகளா? நாங்கள் அவன் இப்படி பார்த்துட்டே போவோம். இறங்கணுன்னு நின்று அப்படி இப்படி பார்ப்போம். சரி, சோகத்துக்கு சேர்த்தவங்கடா நாங்கள், எங்களை போய் இப்படி பார்க்குற? ஹிந்தி பேசினா அறிவு கட்டவன், அவர்களுக்கே நாங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்கல்ல? இந்த கருத்தை ஏன் பொதுவாக்குறீங்கன்னு கேட்குறேன். ஹிந்தி தெரிஞ்சவன்லாம் அறிவில்லாதவங்க. நம்ம இந்தியாவில் 98% ஒரு 70%ஆவது ஹிந்தி பேசுகிறவன் இருப்பான். இந்தியை தாய்மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்துலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை நாளுக்கு நாள் கொள்ளை அந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிச்சுட்டா இருக்கிறது தான் திரு இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார். அதே சமயத்தில் தொடர்ந்து இது மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான தீர்வு தான் என்ன? காவல்துறை வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருப்பது காரணம். காவல்துறை ஒரு லிமிட்டேஷன் தான். 100 பேர் இருந்தால் 2 போலீஸ் இருப்பாங்க. அதை வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா, குற்றம் நடக்காமல் பார்க்கணும். குற்றம் நடக்காமல் பார்க்கணும்னா அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கணும். அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குறதுனா குற்றச்செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம உளவுத்துறை ப்ளஸ் போலீஸ் மினிஸ்டர், முதல்வர் எல்லாரும் அந்த இதை எடுக்கணும். என்னது அடிப்படையாக அமைகிறதுனா அது போதைப் பொருள் பயன்பாடு. அது டாஸ்மார்க்காக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், மெத்தப்பட்டைனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒன்ஸ் போதைப் பொருளில் பயன்பாடுனா அது குற்றச்செயல்களுக்கு அடிப்படையாக அதுதான் அமையுது. 2வது, குற்றவாளிகளை கண்காணிப்பது. ஒருத்தன் ஜெயிலேருந்து வரான்னா முன்னெல்லாம் அவனுக்கு ஷேடோ போடுவாங்க, அவனுடைய நடமாட்டத்தை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டான், சரி 10ஆம் தேதி இவன் வந்துட்டான், இவனுங்க 2 பேரும் ஒரு இடத்துல கூடி பேசுறானுங்க. இவன் என்ன கூடி பேசி நாம் இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைப்பான். இன்னும் உன்னுடைய டெக்னிக்கை என்னுடைய டெக்னிக்கை அணைச்சி எப்படி திருடலாம் மச்சான், நாங்கள் ஒரு இடம் பார்த்து வச்சுக்கிறேன், அந்த வீடு கிளம்பி மட்டும் இருக்குது, போனால் தட்டிடலாம், 25 சவரம் தேதிக்கலாம், இப்படி தானே முடனுவான். அப்போ இதை கண்டுபிடிச்சி அவங்கள டக்குன்னு இது பண்ணி அவங்கள ஏதோ ஒரு புட்டப் கேஸோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு இல்லாட்டி அவங்கள பிடிச்சி இது பண்ணால் அந்த அம்மா உயிர் காப்பாற்றப்படும், நகை திருட்டு தடுக்கப்படும், குற்றச்சம்பவத்தில் ஒன்று குறைக்கப்படும். இந்த வேலைன்றது போலீஸுடைய ரெகுலர் வேலை. காவல்துறையுடைய பணி என்பது குற்றச்செயல்களை நடக்காமல் தடுப்பது தான் முதல் பணி. அப்புறம் குற்றங்கள் நடந்தால் கண்டுபிடிப்பது. பிரதான பணி தண்டனை வாங்கி கொடுப்பது. இதுல முதலும் தேடம் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதுன்றது உளவுத்துறை, போலீஸ்லயே அனுபவமிக்க போலீஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. போலீஸ் கிளப்பு அமைக்கிறது, பாய்ஸ் கிளப் அமைக்கிறது, பொதுமக்களை காவல்துறை நண்பர்களாக மாற்றுவது. ஒரு விஷயம்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், சார் இந்த வீட்டில் மாறி ஒருத்தன் நோட்டம் விட்டுனாங்கிறான் சார், நான் பாருண்ணா, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி பார்த்த அப்படின்னா அவன் இல்லை சார் சொன்னாங்க சார்னு வச்சிருவான். அதை விட டக்குன்னு வர்றாங்க, அதுன்னா அவங்க இதை பாராட்டுறோம், கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டு, நல்லா பண்ணீங்க, உண்மையிலேயே ஒரு ரிவார்டு, நாளைக்கு வேலைக்கு போகும்போது இது காமிங்க உங்களுக்கு பயன்படும்னா அவன் சமுதாயத்தோட தன்னை இணைச்சிக்குவான். இங்கே என்ன உன் இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணுற, நைட்டு 2 மணிக்கு 2 மணி தான் திருட வருவான், அப்போ தான் ஃபோன் பண்ண முடியும். அதுக்காக காலைல 10 மணிக்காக பண்ண முடியும். இந்த மாதிரி இது பண்ணும்போது அவன் போலீஸ்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அதனால தான் காவல்துறை உங்கள் நண்பன் ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெரும்பாலான மக்கள் 90% உழைத்து வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்பவர்கள். 99% கூட வச்சுக்கலாம். இந்த 1% தான் குற்றச்செயல். அந்த குற்றச்செயலுக்கு அடிப்படையாக அமையிறது என்ன? ஒன்று, போதை பழக்கம் தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். ஏன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். போதை அடிச்சிட்டா வேலைக்கு போகிறது பிடிக்காது, தூங்குவான், போதையிலே இருப்பான், வேலை இருக்காது. வேலை இல்லைன்னா வருமானம் எப்படி இருக்கும்? போதை பொருள் வாங்குறது காசு வீட்டில் திருடுவான்,
அம்மா நகை எடுத்துகிட்டு போவான், பொண்டாடி தான் அடிச்சு பிடுங்குவான், குடும்ப வன்முறை. ரெண்டாவது இது எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணுவான், வெளியே திருட பார்ப்பான், திருடி மாட்டிக்கிட்டான், வழக்கு, வக்கீல் செலவு, போலீஸ் செலவு, அதுக்கப்புறம் போலீஸ் சும்மா இருக்குமா, வேற ஏதாவது ஒரு கேஸில் புட்ட போடும், இல்லாட்டி போடாமல் இருக்கிறதுக்கு துட்டு கேட்கும். அப்போ என்ன பண்ணுவான், இன்னும் திருடுவான். அப்போ செயின் பறிப்பு, இது வந்து ஒரு செயினாக மாறிடும். இன்னொன்று ஜெயிலுக்குள்ளே பழக்கம் ஏற்படும். அங்கே இருந்து அவங்க கூட நட்பு ஏற்படுத்தி பெரிய சம்பவமாக பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பானுங்க. அதில் மாட்டுவானுங்க. பெரிய சம்பவம் பண்ணும்போது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம், இது கூலிப்படைக்கும் இது பொருந்தும். அவன் வாழ்க்கையில் எந்த இதுவும் இருக்காது. போதை அடிக்கிறது, வீட்டுக்கு பிரிஞ்சிடுவான், அப்படியே சுற்றுவானுங்க, ஏதாவது பண்ணணும், ஜெயிலுக்கு போகணும், வரணும், கூலிப்படையாக மாறுவான், துட்டை வாங்குவான், அந்த டைமுக்கு அனுபவிப்பான், ஜெயிலுக்கு போயிடுவான், வருவான், இப்படியே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும்னா நீங்கள் மக்களை இளம் வயதிலேயே சமுதாய அக்கறை உள்ளவங்களா வளர்க்குற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதுக்கு என்ன மெயின், கல்வி, இலவச கல்வி, கல்வி உதவி, இதெல்லாம் தாண்டி போதை என்கிற இதுவே இல்லாத ஒரு இதை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் கல்வி நம்ம முன்னேறினா சொன்னாலும் நீங்கள் டாஸ்மார்க்கும் இந்த மாதிரி போதைப் பொருள் நடமாட்டமும் ப்ளஸ்ஸு சினிமாவில் ஹீரோக்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணம். போதை மருந்து ஹீரோவே கட்டுவான், கடத்தி முடிச்சு வந்து பாட்டு பாடுவான், நான் ரெடியா வரவான்னு. அவன் பெரிய நடிகராக வேற இருப்பான், தலைவனாக வேற இருப்பான். அப்போ இவன் பார்ப்பான், நம்மளும் ரெடிடா அப்படின்ட்டு இவனும் கடத்துவான், இவனும் இது பண்ணுவான். அப்போ நல்ல நல்ல படம் ஏன் எம்ஜிஆர்லாம் நடிச்சார், ஏன் பண்ணாரு, சமுதாயம் நல்லா இருக்கணும். அப்புறம் குடிக்கிற மாதிரி சீன் வைக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவை குடிக்கிறாரு, அப்போ அவன் ஹீரோவை நினச்சிட்டு அவன் வாங்கி குடிப்பான். இதனால என்ன ஆகுது, 8% இருந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய போதைப் பொருள் பயன்பாடு இன்னைக்கு 16%க்கு மேலே வந்து நிற்கிது, டபுள் ஆயிடுச்சு. இது இல்லாமல் ஒரு 80-90களில் ஆரம்பித்த டாஸ்மார்க் இந்த விவகாரம் இன்னைக்கு டாஸ்மார்க் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பல மடங்காகி ஒரு 3 தலைமுறையை காலி பண்ணிட்டீங்க. பல பேர் முடங்கி போய் கிடக்குறான். நாத்து நட குனிஞ்சா நிமிர முடியல. அவன் பார்க்குறான், குனியறதுக்கு நிமிரத்துக்கு யார் முடியும், வா பெங்கால்ல இருந்து கூப்பிட்டு வரான். அரே என்ன பண்ணுவான், எல்லாம் முடிச்சு விடுவான், நல்லா குனிவான், நிமிருவான், எகிருவான், எல்லாம் பண்ணுவான். நீ குனிஞ்சா நிமிர முடியாது, பிடிச்சிக்கோ. ரெண்டாவது காலைல வர முடியாது, நைட் அடிச்சுது. அப்போ என்ன ஆகுது, நான் வாழ்க்கையை முரட்டி போடுது. பணம் வருமானம் இல்லை, அந்த கோபம், பொண்டாட்டி காசு கேட்குறா, பிள்ளைங்க படிக்கணுன்றா, வாடகை தரல ஓனர் கேட்குறான்றா, மளிகை கடை காசு கொடுக்கலன்றா, எல்லா கோபத்தையும் சேர்த்து பொண்டாட்டி மேலே காமிக்கிறான், பிள்ளைங்க மேலே காமிக்கிறான், இல்லை பொண்டாட்டி இவன் மேலே காமிக்கிறான். காசுல என்ன ஆகுது, குடும்ப வன்முறை, கொலைகள், இந்த மாதிரி. அப்புறம் சம்பாதிக்க என்னங்க பண்ணுறது, அப்படியே போவான் வருவான், கோயிலை பார்த்துனே இருப்பான். 2 காவலாளி தாங்கிறான், 2 பேரையும் போட்டா போய் முதல்ல சாமி கும்பிடுவான், கும்பிடும் போது பார்த்துக்குவான், கிரீடம், சங்கிலி, இது அது உண்டியல் தட்டிடலாம், ரைட்டு வா தாயே அருள் புரியுங்க அப்படின்னு வந்துடுவான். அப்புறம் எல்லாம் நோட் பண்ணுவானுங்க, 2 பேர் தாங்கிறான், போடு 2 பேரையும் உள்ள பூந்து திருடிட்டு போவானுங்க, மாட்டிக்குவானுங்க. என்ன எவ்வளோ நாள் வச்சு வருவேன், மாட்டிக்குவேன். மாட்டிக்கிட்டோன்னா என்ன 2 பேருக்கு உயிர் போச்சா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததா. இது எல்லாத்துக்கும் அடிப்படை அமையிறது போதைப் பொருள். இது அப்போ இங்க அரசாங்கங்களே போட்டி போட்டுக்கிட்டு மது விற்பனையும் எதுவும் பண்ணியிருந்தா எப்படிங்க தடுக்க முடியும். ரெண்டாவது தலைமுறையை நாசம் பண்ணியிருந்தா. இதுதாங்க அடிப்படை. இந்த அடிப்படையை தகர்த்தா எல்லாமே முடியுங்க. அதனால்தான் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் பெருகிட்டே போகுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன், நீங்க இப்ப இயல்பான மணலில் இருக்கீங்க, நைட்டு 2 மணிக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, தனியா ஒரு லேடி நிக்கிறாங்க, நீங்க ஒரு வாகனத்துல போறீங்க, கை போடுறாங்க, என்னம்மா பிரச்சனை சார், நான் வந்தேன், இது பஸ்ஸு இதாகிடுச்சு, இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க சார், எங்கள் வீட்டுக்கு போகணும், தனியாக நிற்கிறேன், அவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சார், சரிம்மா வாம்மா. நீங்கள் நல்ல மண்ணில் இருந்ததுன்னா கூட்டு போய் இறக்கி விட்டு, சார் ரொம்ப நன்றி சார், உங்களை சகோதரனா பார்க்குறேன், வீட்டுக்கு வாங்க சார், இருக்கட்டும்மா நான் இன்னொரு நாள் வரேன். நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, இதை பண்ணுவீங்க. இதே நீங்கள் போதை அடிச்சிருந்தீங்கன்னா, கூட 2 பேர் அடித்து சேர்ந்துருந்தா ரொம்ப நைச்சியமாக பேசி, வாமா எங்கம்மா, அங்கே தான்மா நானும் போகிறேன், ஏறுமா வண்டியில், அவ்வளோதான். பாலியல் பலாத்காரம். ஏன் அதே ஆள் தான் நீங்க, ஏன் இங்கே ஒன்று வருது, உள்ளக போனது வேலை செய்யுது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பண்ற இதனால நமக்கு ஜெயில் தண்டனை, அந்த அம்மா குடும்பத்துல பிரச்சனை வரும், எல்லாருக்கும் அவமானம், இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அதனாலதான் கார்ல உட்காந்து பேசியிருந்தாங்க 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம், இன்னைக்கே உள்ள போறான். சின்ன குழந்தைகள்கிட்ட இது பண்றது, போக்சோ சட்டத்துல உள்ள போறது. எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மாதிரி நம்ம மைண்டு நம்மள இல்லாம இருக்கிறதுக்கு இது. இதை தாண்டி சில பேர் குற்ற சம்பவம் செய்யணும்னா இருப்பான், அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை கண்காணிச்சு தான் இது பண்ணணும். மெயினா காவல்துறை வேகப்படுத்தணும். இப்ப அதெல்லாம் இல்லையா, யாரை கேட்குறா,
ஏதாவது இப்போ கரூரில் நடந்துச்சு, யாரையாவது ஒரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம் தானே இருக்கும். அதுதான் விஷயம். அதான் சார், நேற்று வந்து திருச்சியில் வந்து முதல்வர் இருக்காரு. அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து அதுவும் போலீஸ் குவார்டர்ஸில் வந்து ஒரு கொலை நடக்குது. இது வரைக்கும் வந்து என்னன்னா அதற்கான பொறுப்பு யாரும் எடுத்துக்க எல்லாம் மாட்டாங்க. அங்கே போயிட்டாங்களா? சம்பவம் செய்யணும் முடிவு பண்ணிட்டான். போலீஸ் கீழீஸ் இருந்தால் அவன் பயப்படுவான். எல்லாம் முதல்வர் வந்தோன்னா பந்தோபஸ்து போயிட்டாங்க. இப்போ யார் கவலைப்படுறா? வண்டி வருது, வர நில்றான்றான். சார் போனோம் இல்லையா, சிஎம் போறாருல நெல்லு, அவர் எப்படி போவார்? அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி 6 கார் கருப்பு கலரில் பார்த்துறீங்களா? அப்படியே பொட்டிக்கிட்டுலாம் வச்சுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கும் நமக்கு. என்னடா நாங்களாடா தீவிரவாதிகளா நாங்கள்? அவன் அப்படி பார்த்துனே போவோம். அப்படியே இறங்கணுன்னு நின்று அப்படி இப்படி பார்ப்போம். ஏய் சோத்துக்கு சேர்த்தவங்கடா நாங்கள், எங்களை போய் இப்படி பார்க்குற அப்படின்னு. அப்போ என்ன அவர் என்ன பண்ண போகிறாங்க? அவரை திடீர்னு இறங்கி ரோட் ஷோ போவாராம். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் வீட்டுக்கு போகும்போது 6 காரு, மைக் 1 2 மைக் 3 இது பண்ண. அவன் சைக்கிள்காரன் போறாம என்ன என்னயா, நீ தான் வீட்டுக்கு தானே போறீங்க. இந்த மாதிரி பண்ணவங்களாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியும்ல. ஒரு காலில் ஆடினவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. தோத்துக்கிட்டு வந்தா பிறகு மைக்கின்னு வச்சிருவோம். நான் வாட்டில் போயினே இருக்கிறேன், ஜனங்க வாட்டில் போயினே இருக்கட்டும். இந்த நொறநாட்டு பண்ணி தான் போனதோட ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்க, வச்சிருவேன் போ, கத்துன்னு கொன்றுவேன் போ அப்படின்னு. எட்டுக்காரா? எதுக்கு எட்டுக்காரு? முன்னாடி ஒரு 2 கார் போட்டோம், பின்னாடி 2 கார் வரட்டும். இந்த சைடில் கீழில் அந்த கருப்பு வண்டி அவன் ஐடியா கொடுத்துவேன் வாடாங்க அப்படின்னு. அப்புறமா யோசிப்பார் ஸ்டாலின். எது 2026 அப்புறம் சொல்லுவார். ஒருவேளை 2031 மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வந்தார்னா அன்னைக்கு சொல்லுவார், இங்க வா கருப்பு கார் ஐடியா கொடுத்தானே அவனை கூட்டு வா. அண்ணா சார் நான் தான் சார், பாலின்னு ஒன்று ஓடு, கருப்பு கார் ஐடியா கொடுத்தான், என்னை கொண்டு போய் கூப்பிட உட்கார வச்சல, ஒழுங்கா போகணும். 2 வண்டி, இது சாதாரணமாக போகணும். இந்த மாற்றம் எப்போ வரும்னா அடி வாங்கின பேர் வரும். அது வரைக்கும் இந்த அடிப்பொடிகள் தழுவுற இப்படி. அதில் வந்து மிஷின் கன்னோட மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு ஆர்ம்ஸ் காட்டினது அப்படியே ஜனாதிபதி கிட்ட அப்படியே நின்றுட்டு வருவான் வண்டியில். அதே மாதிரி 2 பேரை செட் பண்ணலாம், நல்லா தடிதடியாக இருக்கிறானுங்க அப்படின்னு. செட் பண்ணலாம், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஜனங்க பார்க்கும், இங்கே ரோட்டை சரி பண்ண காணும், இவங்க பாருங்க எப்படி போகிறாங்க. அந்த இதுதான் எதிர்ப்பாக மாறும். இதுதான் பிரச்சனை சார். தமிழ்நாட்டில் வந்து இன்று ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்கள் முன்னெடுப்பு செஞ்சு. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சாரை பிடிக்காது. படின்னு போட்டு பெரம்பாலே அடிச்சுட்டு இருப்பார் சார். அன்னைக்கு ஆரம்பிச்ச கோபம், சார் மேலே உள்ள கோபம் இன்னை வரைக்கும் சார் மேலே அவங்க கோபம் இருக்கு. அந்த சார் வேறையா, இந்த சார் வேணாலும் இல்லை, வாடனால அடிப்போம், சாருனால திட்டுவோம் அப்படின்னாலே இது வேறையானா அப்ப யார் அந்த சார், அதை மட்டும் கேட்காது அப்படின்ட்டு இது பண்றது. இப்ப இந்த சார்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, பயங்கர என்ன பிரச்சனை தலைவரை, அவனுக்கு புரியாத தலைவரை, புரியாதால் தான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை தலைவரை? இது பண்ணிட்டு குடியுரிமை கொண்டு வந்து எல்லாத்தையும் முகாமில் அடிச்சிருவாங்க. குடியுரிமைனா என்ன தலைவர்? மறுபடியும் கேட்டுனுங்கிற பாரு, அதான் ஏன் கேட்குறேன் சொல்லு. பிஜேபி கார மாதிரியே பேசுற பத்தியா? இல்லப்பா, நான் சாதாரணமா சந்தேகம் தெரிஞ்சு கேட்குறேன். எஸ்ஐஆர்னா என்ன? அதுல இந்த வாக்குரிமை இல்லைன்னா குடியுரிமை பறிச்சிருவேன்னு இந்த இவரு சொல்றாரு, சண்முகம் எல்லாம் சொல்றாரு. நான் கூட சொல்றேன் தலைவரை, சொல்றேன்ல எப்படின்னு சொல்லு. மறுபடியும் பாரு, இவரு என்ன நான் பேசினுக்கிறாரு, இன்னும் பிஜேபியில் சென்ட்டியா? நான் கேட்குது பதில் சொல்லுங்க தலைவரை. இப்போ டேட்டாஸ் இருக்குல்ல, ஆமா, இது எல்லாம் எஸ்ஏஆர்ல உன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஜியோவில் கூட எடுத்துறான்யா, ஜியோவில் போய் சிம்மு வாங்க, அவங்க கூட உன் டேட்டாஸ்லாம் எடுத்துறான். தலைவரை மறுபடியும் தப்பா பேசுறேன். இல்லைங்க, நான் என்ன கேட்கணும் புரியலையா? இவன் டேட்டாஸ் எடுத்துடுறான். என்ன டேட்டாஸ் எடுக்கிறான்? ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்குறான். ஆதார் கார்டு நீ கொடுத்தல, அதுவும் டேட்டாஸ் தானே. நீ செல்போன்ல ஒரு ஆப் இறக்குறல, ஐ அக்ரி போடுறல, அங்கேயும் உன் டேட்டாஸ் கொடுத்துட்ற. அது கேட்கறதுனா போட்டிருக்கோம், உன்னுடைய செல்போன்ல இருக்கிற இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கலாமா? ஐ அக்ரி. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அக்ரி போ. அலோ நோட்டிஃபிகேஷன் கேட்கும், டோன்ட் அலோ கீழே இருக்கும், நம்மளால அலோ போட்டுருவோம், நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னன்னு தெரியல, அந்த செல்லு எப்போ பார்த்தாலும் வந்து நேர்ந்துடுவோம். உன்னுடைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கும். நீ எதுக்கு ஆப்பு? நீ ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆப்பு, இதுக்கு நீ எதுக்கு என்னுடைய கேலரியில் இருக்கிற போட்டோவும் இதையும் பயன்படுத்தி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் அலோ அப்படின்னு கொடுக்கணும். நம்மளால என்ன பண்ணுவான்? அலோ, அவள் தான் டேட்டாஸை எடுத்துரும், உன் ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், சில ஆப் நம்ம பண்ணோம், உன் ஃபோட்டோஸும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா? டோன்ட் அலோ அப்படின்னா
மறுபடியும் நின்றுக்கும். மறுபடியும் நம்ம கூப்பிட்டு என்ன உன் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா, டோன்ட் அலோ, மறுபடியும் கம்முன்னு இருக்கும். என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற, நம்ம பார்ப்போம், நல்லா இருக்குது, விளையாட்டு ஆப்பு தானே, பயன்படுத்தினா பயன்படுத்தும். அலோ, இப்போ வரம்பார் வா, எல்லாத்தையும் பயன்படுத்தும். இந்த மாதிரி ஆப்கள்ல நம்ம டேட்டாஸ் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க தழுவுற, என்ன தழுவுற நீ, அங்கெல்லாம் கொடுத்துருப்பான், இங்க வந்துட்டு சாருக்கு இதுன்னு. சார்ல என்ன கேக்குறாங்க, உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, வடிவம் வந்துச்சா, வந்தது சார், கொடுத்தாங்களா, அந்த நேரத்தில் நான் இல்லை சார். எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்தாரு சார், உங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கான்னு கேட்டாரு. முதல்ல இருக்கு சார், இதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்துல தான் சார் 1000 விளக்கு தொகுதி, இப்போ வீடு மாறினோன்னா இங்கே மாத்திட்டேன், ஓட்டர் ஐடி கொடுங்க சார். ஓட்டர் ஐடி வாங்கினாரு, அவர் செல்லுல ஸ்கேன் பண்ணாரு, பேக் சைடு திருப்பி டாபக்குன்னு இது வந்துச்சு டீட்டெயில். சார் உங்களது வந்து இத்தனை நம்பர் 1000க்கு மேலே இருக்குது சார், நீங்க புதுசா சேர்ந்ததுனால நான் 600 தூக்கிட்டேன். 600 எவ்வளவு பெருசா இருக்குது அந்த பைய, 600 × 2 1200 இதை தூக்கிட்டு வர்றாரு. இது இல்லாம ஒரு புக்கில் காமிச்சாரு. சார் உங்களது பாருங்க 1000க்கு மேல இத்தனை நம்பர் இருக்கு, இப்பவே சைன் பண்ணிடுறீங்களா சார் அப்படின்னாரு. நீங்க பதிவு கொண்டு கொடுங்க சார், அப்புறமா சைன் பண்ணுங்க. சரி சார், நான் நாளைக்கு வரேன் சார். ரைட்டு. மறுநாள் வந்தாரு, படிவம் எடுத்துட்டு வந்தாரு. அதுல வந்தவொடனே மறுபடியும் சார் மறந்துட்டேன், அந்த நம்பர் இருக்குது, நான் நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன், தேடினாரு, இருந்துச்சு சார், தான் சார். படிவத்தை எடுத்தாரு, கொடுத்தாரு. சார் ஒரு ஃபோட்டோ ஓட்டுங்க, டீட்டெயில் ஃபில் பண்ணுங்க, இங்கே ஒரு ஃபோன் நம்பர் எழுதுங்க, சைன் பண்ணுங்க சார். ஃபோன் நம்பர் எழுதுனா சைன் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா தேர்தல் ஆணையத்திட்டு நம்ம ஃபோன் நம்பர் போயிடுச்சுப்போம். அந்த படிவத்தில் என்ன கேட்குறாங்க, உன் பேர், பிறந்த தேதி, ஆதார் தேவைப்பட்டா கொடுங்க, ஃபோன் நம்பர், அப்பா அவருடைய ஓட்டர் ஐடி, அம்மா அவங்களுடைய ஓட்டர் ஐடி, இணையர் துணை, ஒன்றும் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவங்க ஓட்டர் ஐடி. இவ்வளோதான் ஒரு பாக்ஸு. கீழே 2 பாக்ஸ் இருக்கு. மொதல் பாக்ஸில் 2005 தீவிர வாக்கு திருத்த நேரத்தில் நீங்கள் வாக்களித்திருக்கிறீங்களா, ஆமாண்ணா இதை ஃபில் பண்ணுங்க. ஆமாம், நான் சேப்பாக்கத்தில் இருந்தால் வாக்களித்தேன், திருத்திட்டேன், எல்லாரும் போட்டேன். அப்போ சேப்பாக்கம் நம்பர் என்ன, இப்போ சேப்பாக்கம் திருவள்ளிங்கனி ஆயிடுச்சு, அந்த நம்பரு பாகம் என்ன இது. இந்த ரைட் சைடில் அவங்க உறவினர் யாராவது உடைய ஓட்டர் ஐடி நம்பர். என்னுடைய உறவினர் என்ன, நெருக்கமான உறவினர் எங்கள் அப்பா இருக்கணும், அப்பா இல்லை, அம்மா இல்லை, அடுத்து மனைவி இருக்காங்க, அவங்க நம்பரு அவங்களுடைய. என் பையனுக்கு இதே மாதிரி மேலே ஃபில் பண்ணோம். 2002 ஒரு வாக்களிக்கல, அந்த பாக்ஸை ஃப்ரீயாக விட்டாச்சு. உறவினர் அப்பா, என் நம்பர் எழுதி முடிச்சு. இதுல எங்க தழுவுற உன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துடுறான் தலைவர், எங்க எடுக்கிறான் இவரு. இதையெல்லாம் எடுத்துவிட்டு இன்றைய தினம் நம்முடைய வாக்குரிமை பறிக்கின்ற ஏற்பாடுகளை அந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மை எங்கே போனது? இடதுசாரிகள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள், இவர்கள் வாக்குகள் எல்லாம் பறிக்கின்ற முயற்சியில். யாரு இவ்வளவு வேகமெல்லாம் பேச மாட்டாரு, அவரு மொல்லமா பேசுவாரு. நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். நம்ம அண்ணன் திருமா, அப்புறம் சண்முகம், அவர் நம்ம சொல்றாரு, எங்க அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்கறாங்க. உங்களுக்கே பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அந்த காலத்துல அவர்கிட்ட கேட்டாங்களாம். எவனோ ஒருத்த வந்து ஏமாத்திக்கிறான் அவரை. கேட்க வேண்டியதானே, பிஎல்ஓ எப்படியா கேட்பாங்க? அவருடைய அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டே அவரால் கொடுக்க முடியலையா, இவர் பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லையா? இதெல்லாம் உருட்டு தானே. நான் இப்ப சொன்னதை தவிர எதாவது கேட்டாங்களா? அவங்க எதையுமே கேட்கலங்க, உங்கள்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஓட்டர் ஐடி டீட்டெயில் எடுத்து அதில் ஃபில் பண்றோம், அவ்வளவுதான். போட்டோ மட்டும் அவனை ஒட்டுறோம். நம்ம சிஎம்க்கு அதுவே சந்தேகம், போட்டோ ஒட்டினாலும் ஒட்டலாம், ஒட்டாட்டினாலும் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அப்போ ஒன்று ஏ இல்லை பி, ஏதாவது முடிவு தானே எடுக்கணும். அவருக்கு அதுலேயும் பிரச்சனை. ஒட்டினா ஒட்டலாம், ஒட்டாட்டி வேணான்றாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், விட்டுங்க, ஒட்டாம போங்க. இந்த பாக்ஸ்ல உறவினர்னு கேட்டிருக்காங்களே, நான் யாரை போட? நாங்க அண்ணி கேட்டா கோச்சிக்குவாங்கல்ல. ஏயா இவ்வளவு வருஷமா நீ மிசால போனப்போ நான் சிறையில இருந்தேன், நீ சிறையில இருந்தப்போ நான் இங்க கர்ப்பமா இருந்து எவ்வளவு மன கஷ்டத்தோட இருந்தேன். 77 என்ன கல்யாணம் பண்ணி, 75 என்ன கல்யாணம் பண்ணி, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு 50வது ஆண்டு இல்ல, ஆமா தாண்டிட்டாங்க. ஆமா 50 ஆண்டு பொன்விழா கொண்டாட போறாரு தலைவர். இவ்வளவு வருஷங்கிற உறவினர்னா யாருன்னு கேக்குறீங்க டிவியில, என்ன கதை இது அப்படின்னு கேட்பாங்கல்ல. உறவினர்னா யாரு? மனைவி, அம்மா போடலாம், தயாளம்மாள், அவங்க வந்து இன்னைக்கு நோயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து உறவினர்னா மனைவி தானே, அண்ணியுடைய இதை தானே போடணும். இவருக்கு என்ன சந்தேகம்? சரி, இல்லாட்டி உதயநிதி போடுங்க, ராஜேந்திர சோழன் என்கிற அலைஸ் உதயநிதி போடுங்க, அதானே போடணும். இவரும் குழம்பி நம்மளையும் சேர்த்து குழப்புறாரு வீடியோ போட்டு. அப்ப புரியுதா? அப்ப சார்னாலே இவங்களுக்கு பயம் சின்ன வயசுல இருந்தே.
இதுல அவருக்கு ரொம்ப பயம் போல. அவரு வாக்கு திருட்டு, ஓட்டு திருட்டு, ஒரே வீட்டில் 50 ஓட்டு சொன்னாரா? அந்த 50 ஓட்டை எப்படி செக் பண்ணுவீங்க? போலீஸை கூட்டம் தான் செக் பண்ணுவீங்க? இல்ல ஃபயர் சர்வீஸ்ல கூட்டம் செக் பண்ணுவீங்களா? யாரை வச்சு செக் பண்ண முடியும்? தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் தானே அந்த வேலையை பாக்குது. அப்புறம் வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையம் வந்தா எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னா இப்ப யார் தான் செக் பண்றது? பெரிய படம்லாம் போட்டு காமிச்சார்ல, ஜெனிலியாவும் யாரோ ஒரு நடிகை, அவங்க ஏதோ ஒரு ஜெர்மன் நடிகை, ஏதோ ஒரு நடிகை, அவங்களாம் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கணும்? வீட்டுல பால் பாக்கெட் போடுறான் அவனா கண்டுபிடிப்பான்? இல்ல கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிப்பாரா? தேர்தல் ஆணையம் தானே கண்டுபிடிக்கும். அதுக்கான திருத்த முறை தான். நீங்க கேட்டீங்களா? ஏன் சார் இப்பதான் வந்துச்சு மறுபடியும் வரணும்? 2005 வந்தாங்க. அன்னைக்கு யார் ஆச்சு? சாரு 2005 வந்தாரு. அப்ப யார் ஆச்சு? காங்கிரஸ். 2004 பிஜேபி ஆட்சி முடிஞ்சு 2005 காங்கிரஸ் கூட வந்தது யாரு? இவங்க டிஎம்கே தான் இருந்தாங்க. அப்ப ஏன் கேட்கல? இப்ப மட்டும் கேக்குறீங்க? சரி, வெளியே என்ன பேசுறாங்க? நாங்க வந்து சார் வந்தால் குடியுரிமை பறித்து விடுவார்கள், எல்லாரையும் முகாமில் அடைச்சிருவாங்க. இப்ப எல்லாம் பயந்துனுக்குறான். எத்தனை செட்டு துணி எடுத்து வைக்கிறது? மருமகாரி சொல்லுங்குது, ஒரே தொல்லை கொடுத்துருந்துச்சு, ஓட்டை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டேன், வந்தா ஓட்டு இருக்காது இல்ல, அடுத்து முகாம் தான், சனியம் போய் தொலைட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. அதான் சொல்றாருல சண்முகம், எங்க அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு. பர்த் சர்டிஃபிகேட் கான்செப்டே 80க்கு மேலதான், 85, 90 இந்த பீரியட் தான். 2000 ஆன்லைன்லேயே பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு. என் பையன் பிறந்தப்பெல்லாம் போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்து, எத்தனை வேணும் 2 காப்பி, அதுக்கு பணம் கட்டுங்க இவ்வளோ, எல்லாம் எழுதி கொடுத்து, அவன் ஒரு எழுத்துக்கு பார்த்தா மாற்றி விட்ருவான், அதை போய் மறுபடியும் எழுதி கொடுத்து, இப்படி இப்போல்லாம் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் எடுத்துடலாம். அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் முக்கியம். அந்த காலத்தில் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அதுவும் இல்லைன்னா வேற ஏதாவது. ஏன்னா பிறந்த தேதி யாருக்குமே இருக்காது, ரொம்ப பேர் பாருங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். 50 ஆண்டுகள்னு பின்னாடி போனால 75 ஓரளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதுன்னு வந்துடுச்சு. அதனால பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ உருட்டுறாரா இல்லையா சண்முகம்? எந்த பிஎல்ஓ உங்கள்கிட்ட வந்து அம்மாவுடைய சான்றிதழ் வேணும்னு கேட்டது? அப்போ இவர்கள் பயமுறுத்துகிறார்களா இல்லையா? இதுதான் இவர்களுடைய வேலை. கோர்ட்டுல போய் என்ன சொல்றாங்க? சார் எங்க கட்சியில இருக்கிறார் சார் ஒருத்தர் சண்முகன்னு, அவர்கிட்ட போய் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டுக்கிறான் சார், அவர்த கேட்டா கூட பரவாயில்ல சார், அவங்க அம்மா அப்பாவது கேட்டுக்கிறான் சார், இந்த சாரை நம்ம ஏத்துக்கலாமா? இப்படி அதை பண்ணீங்க சார், தேர்தல் நேரம் சார், டைம் கொடுங்க, மழை பெய்யுது சார், ஃபெஸ்டிவல் சார், ஊருக்கு போயிடுவாங்க சார், அதனால தள்ளி வச்சு தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுங்க சார், இதாங்க கோரிக்கை. சார் வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே சார் தான் சார், அதனால சாருக்கு எதிராக நான் என்னைக்குமே இல்லை சார், சார் இருக்கட்டும் சார், ஆனா சார் இந்த சார் வந்து சார் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு சார் அப்புறம் பண்ணுங்க சார், இவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணா, அப்படியா ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. ஜட்ஜி கேக்குறாரு, என்னத்துக்கு சாரை பார்த்து பயப்படுறீங்க? சார் அதெல்லாம் பழைய கதை சார், நான் அடி தெரியுமா கைய ஓ அதை கேட்கலையா, சாரை பார்த்து எது ஓ இந்த சாரை கேக்குறீங்களா? சார் வந்து சார் இந்த மாதிரி வேலைலாம் பண்றாங்க சார், திருடுறாங்க சார், ஓட்டை திருடுறாங்க சார், ஒரே வீட்டுல சார் எங்க ராகுல் காந்தி கண்டுபிடிச்சார் சார், ஒரே வீட்டுல 40 ஓட்டு இருக்குது சார். நம்ம ஒரே வீட்டுல 40 ஓட்டு இருந்தா அந்த சாரை வச்சு தானே கரெக்ட் பண்ண முடியும். ராகுல் காந்தி அப்படி சொல்லியா சார், வேற மாதிரில சொன்னாரு. இப்ப புரியுதா? சார் வந்தாதான் இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க சார், தான் சரி. தேர்தல் ஆணையம் நீங்க சொல்லுங்க, ஒரு 2 வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க? யோ இதெல்லாம் மேட்டரே கிடையாது, ஒவ்வொரு பாகத்துக்கு ஒரு பிஎல்ஓ, ஒரு பாகத்துக்கு 1000 ஓட்டு 1200 ஓட்டு, ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு தள்ளுவோம். இப்பவே போயிடுச்சான், 32% கொடுத்துறாங்க. அதனால எங்களுக்கு மேட்டரே கிடையாதுங்க, 2 மாசங்க முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இவங்க வேற என்ன கால் பண்ணிச்சு சொல்றாங்க, அந்த காலத்துல யாரோ சார் பெருமாள் அடிச்சுட்டாராம், அதை வச்சு நீ பூட்டின்னுக்குறாங்க. மேட்டரே கிடையாது சார். அப்படியா சார், ரைட், நீங்க ப்ரொசீட். ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க, அண்ணா ஓகேவா? அரசு பாரதி போயிட்டு வாங்க, சும்மா வந்துடுறது கோர்ட்டுக்கு போ அப்படின்னு இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் நீ உன் வேலையை பாடுறாசா. சரி, நீங்க எவ்வளவோ பேசுறீங்களா? இவங்க நேற்று என்ன நடந்தது, ஒரு அம்மா புக்கை வச்சு உட்காருங்க, அங்க வந்து சொல்றாரு, ஏங்க அவங்க செத்து போயிட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏமா நீங்க யாரு,
நான் பிஎல்ஓ மாதிரி தெரியலையே. ஐடி விங்கா? ஏமா நீ எப்படிப்பா பிஎல்ஓ வந்த? அதான் பிஎல்ஓ கொடுத்துட்டு போனாருங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லி. அதை எப்படி கொடுக்கலாம்? யார் இந்த பிஆர்ஓ? கொடு அவனை ஃபோன் நம்பரை கொடு. அவரு சார் சொல்லுங்க சார், நான் தான் சார் கொடுத்துட்டு வந்தேன். நீ யாரு சார்? நான் வந்து இந்த என்னது சாலை பணியாளர். இது சார் சாலை பணியாளர் எப்படி பிஎல்ஓ இருக்க முடியும்? நான் எப்ப சார் சொன்னேன் பிஎல்ஓன்னு? நம்ம ஃப்ரெண்டு பிஎல்ஓ சார், அவரு என்கிட்ட கொடுத்தாரு சார், நான் வந்து மேடத்துக்கிட்ட கொடுத்தேன். பின்னா சார் வந்துடுறேன் சார், அவள் தான் சார். இப்படி பாத்தீங்களா அந்த வீடியோ? ஆமா. சாருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அப்புறம் ஏன் இதெல்லாம் போய் பண்றீங்க? கூட போறது இந்த வீட்டுல எத்தனை ஓட்டு? இவங்க சொன்னாங்கல்ல ஒரு வீட்டுல 30 ஓட்டுன்னு, ஒரு வீட்டுல 5 ஓட்டு, 2 ஓட்டு செத்து போயிட்டாங்க சார் பிஎல்ஓ. அப்படியா? செத்து போயிட்டு சார் நீ ஏன் சார் அதெல்லாம் எழுதுற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பொன் தத்தின்னு வந்து ஓட்டு போட வைக்க போறியா? தெரிஞ்சா அண்ணா நகர்ல ஒரு பிரச்சனை ஆச்சு. இந்த மாதிரி இதுதான் பதறாங்க. அதை தான் கோர்ட்டு கேட்குது. சாரை பார்த்து ஏன் பதறுகிறீர்கள்? ஐயோ மிலாட், நான் பதறல மிலாட். சாருக்கு எப்பவுமே நான் மரியாதை கொடுப்போம். பாருங்க இப்ப கூட உங்களை சார்னு கூப்பிடுறோமா? அதான். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்றோம் சார் அப்படின்றாங்க. அப்போ உங்களுடைய எதிர்ப்பு கோர்ட்டுல ஒரு வகை, ரோட்டுல ஒரு வகை. ரோட்ல வந்து என்ன பண்றீங்க? சாரு முடிஞ்சிச்சுன்னா உங்களை எல்லாரையும் பிடிச்சி போய் முகாம்ல போட்டுருவாங்க, ஜெயில் மாதிரி. மனு போட்டு தான் பார்க்கணும். ஏன் இந்த பயமுறுத்துறீங்க? தெரியுதா? இதுதான். அதனால இவர்களுக்கு என்னன்னா அங்கங்க சேர்த்து வச்சிருந்துருப்பாங்க. இந்த சாரு வந்து எல்லாத்தையும் காலி பண்ண போறாரு. அந்த பயத்துக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல உண்மையான காரணம் சொல்லுங்கன்ற. பேசுறது எல்லாம் பொய். இவர்கள் அவர்களை பேச விட்டுட்டு இவர்கள் வேற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. கோர்ட்டுல போய் இன்னொரு வேற மாதிரி பேசுறாங்க. இப்ப வேணாம், அப்புறமா கொடுங்க. அதனால இது பெருசா எடுக்கூடாதுங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்கட்சியை பார்த்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதிமுக கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து ஆதரிக்கிறது மூலமா உங்களுக்கு ஜனநாயகத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவருக்கு அது மட்டுமா குற்றச்சாட்டு? ஃபார்ம்லயே அவருக்கு பிரச்சனை, எப்படி ஃபில் பண்றதுன்றது பிரச்சனை. அதனால சார் முதல்ல அவரு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க இப்படிதான் அஜெண்டா, சார் அப்படியே அடிக்கணும். அப்ப அவர் கேட்கிறாரு, 8 நாள்ல முடிக்கலாம்யா, ஒரு பிஎல்ஓ 1200 வீடு 8 நாள்ல முடிச்சிருவாரு, இது என்ன பெரிய இது? அதனாலதான் அவங்க வழக்குல சேர்ந்தது. அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்க தனியா வழக்கு போடுங்க, இந்த வழக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு தனியா வழக்கு போட போறாங்க. முடிஞ்சு போச்சு. அதனால அதாவது அவரை பார்த்து இவங்க புத்தி இல்லாதவரு, அடிமை, ஒன்றும் தெரியாதவரு இப்படிலாம் பேசிட்டு நாங்க எங்க மூளை காதுலையும் மூக்கொலியும் வலிதுன்னு சொல்லிட்டு இவங்க பூமரங்களாகிறாங்க. அவரு தெளிவா அடிக்கிறார். ஒரு பிஎல்ஓக்குன்னா என்ன, ஒரு பாகம்னா என்ன, ஒரு பிஎல்ஓ ஒரு பாகத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கும், எத்தனை நாள்ல கவர் பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவர் தெளிவா அடிக்கிறார். இங்க ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க, முகாமில் வைப்பாங்கன்னு பூமர் மாதிரி வளரிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுங்க வித்தியாசம். இவர்கள் கூட வந்துட்டா ஜனநாயகம் சூப்பரா இருக்கும். இவங்க சொல்றதுதான் ஜனநாயகம். அங்க வந்து மோடி பீகாரிகளை திமுகவினர் துன்புறுத்துறான்னு சொன்னா தமிழனை துன்புறுத்துறான்றாங்க. தமிழன் வந்து பீகாரியை துன்புறுத்துறான்னு சொல்றான் அப்படின்றது. இந்த கருத்தை உருவாக்குனதே யாரு? பானிபூரி, புத்தி இல்லாதவன், ஹிந்தி பேசினா அறிவு கட்டவன், அவர்களுக்கே நாங்கள் தான் கற்றுக் கொடுக்கிறோம் எல்லாம் சொல்றீங்கல்ல. இந்த கருத்தை ஏன் பொதுவாக்குறீங்கன்னு கேட்குறேன். ஹிந்தி தெரிஞ்சவன்லாம் அறிவு இல்லாதவனா? அப்போ இந்தியாவில் 98% ஒரு 70%ஆவது ஹிந்தி பேசுறவன் இருப்பான். இந்தியை தாய்மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு 35% மேலே இருப்பான். அப்போ அவங்களாம் அறிவில்லாதவனா? எப்படி இது கதை? இவர்கள் நம்ம மொழியை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கலாம், அது வேற விஷயம். இன்னொரு மொழியை, ஒரு மொழி தெரிஞ்ச காலத்தினாலேயே அவன் புத்தி இல்லாதவன் இருப்பான்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? வறுமைக்கு பஞ்சம் பொழைக்கிறதுக்கு இங்கே வர்றவனை கேவலமாக எப்படி பேசுவீங்க? அவன் நாட்டில், அவன் இதில், அவன் மாநிலத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, இங்கே வேலை வாய்ப்பு இருக்குன்னா நம்ம பெருமைப்பட்டுக்கணும். அவன் வர்றான், நம்ம அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம், கம்மி சம்பளத்தில் இங்கே வர்றான், அவன் உழைப்பை சுரண்டுறோம். நான் கேட்குறேன், மெட்ரோ ரயில் ஊழியர் ஒருத்தனுக்கு எவ்வளோ சம்பளம்டான்னு கேட்டால் 18,000 ரூபா சம்பளமா. அந்த 18,000 ரூபா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கணும், தங்குறதுக்கு மட்டும் ஒரு தகர கொட்டா. இதில் லட்சக்கணக்கில் வந்தவன் எல்லாம் பெரும்பாலும் இப்படி தான் தகர கொட்டாயில் தான் தங்கியிருக்கான். அவன் எப்படி ஓட்டுரிமைங்க வாங்க முடியும்? நம்மளே நினைச்சாலே ஓட்டுரிமை வாங்கறதுக்கு வீடு மாறினா ஆதாரு மாற்ற முடியல. ஏன்? என்ன ஆதாரம் இருக்குது நீங்க இங்க இருக்குன்றதுக்கு? அதை கேட்குது. அது கேஸ் பில்லு போனா சொல்றாங்க, சார் நீங்க அந்த அட்ரஸ் தான் இருக்கிறீங்கன்றதுக்கு என்ன சார் ஆதாரம்ன்றான். என்ன எங்கேயோ லாக் பண்ணா நான் என்னதான் உயிர் வாழ்றது? ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் கேஸ் இதில் கொடுத்து கேஸ் பில் மாத்திரம். ஆதாருக்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை
எடுத்து கொடுக்குறோம். வீட்டுக்காரு வந்து எல்லாருமே ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாங்களா? வீடு மாறினா போட மாட்டாங்கல்ல. ஆமா. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, இப்படிதான் ஆதாரம் மாத்தாம இருக்காங்க. ஆதாரம் மாத்தாம நீங்க ஓட்டர் ஐடி மாத்த முடியாது. அப்போ ஓட்டர் ஐடி பழைய வீட்லயே இருக்கும். இப்ப சார் போகும்போது பழைய வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான், சார் அவங்கள வீடு காலி பண்ணி போயிட்டாங்க சார், இங்க இல்ல சார், அவ்வளவுதான், அவன் டெலிட் போட்டு போயிடுவான். இப்படிதான் பல இடங்கள்ல மாறுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன பண்ணணும், எப்படி போகணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நன்றி சார். நன்றி.